பௌத்திரம் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். இது எந்த மாதிரியான சர்ஜரி சர்ஜன் அட்வைஸ் பண்ணாலும் கடைசியில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய சர்ஜரிஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா சர்ஜரியுமே ஃபெயிலியர் ரேட்ஸ் ஆர் ரிக்கரன்ஸ் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நிதர்சன உண்மை. என்ன ரீசன் அப்படின்னா, பல்வேறு வீடியோக்களை நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வீடியோவில் ரொம்ப மாடர்னான ஒரு 3 டெக்னிக்ஸ், ரொம்ப ரிக்கரன்ஸ் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான 3 டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த 3 டெக்னிக் என்னென்னு பார்ப்போம். ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த 3 டெக்னிக்குமே கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு விஷயத்தில் இன்னும் கூட ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப்பில் ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிஸ்டுலா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆசனவாய் பகுதியில் ஒரு சின்ன ஹீட் பாயில் மாதிரி ஒரு கொப்பளம் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி கொஞ்சம் வெடித்து அதுலேருந்து வெளியே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் ரிலீவ் ஆகி கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் போடுவோம், மெடிசன் சாப்பிடுவோம், டாக்டர் பார்ப்போம், சரியாயிடும். 2 months 3 months நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு ஃபிஸ்டுலா தொடர்ந்து ஏற்பட்டு மறுபடியும் ஃபார்ம் ஆகும், மறுபடியும் கொப்பளங்கள் பெருசாகும், வெடித்து வெளியே வரும். இதுதான் ஃபிஸ்டுலாவோட இயற்கையான ஒரு சிம்டமாக இருக்கும். இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு தடவை வரும்போது அடுத்த தடவை வர்றதுக்குள்ளார பக்க கிளைகள் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டே போகும். சில பேருக்கு ஒரு ஓட்டை இருக்கும், சில பேருக்கு 2-3 ஓட்டைகள் மூலியமாக இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இது ஆரம்ப காலத்திலேயே சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப டிலே பண்ணோம்னா எல்லா துவாரங்களையும் கண்டுபிடிக்கிறது மிக சிரமமாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஸ்டுலாவில் என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லேட்டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா, வாஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக், வீடியோ அசிஸ்டட் ஃபிஸ்டுலஸ் ட்ராக் க்ளோஷர் அப்படிங்கிறது. இதில் ஒரு வீடியோ கேமரா மூலியமாக அந்த ட்ராக் எவ்வளோ தான் சின்னதாக இருந்தாலும் அதை விட சின்ன ஒரு கேமரா மூலியமாக அந்த ட்ராக்குள்ளார போய் அதில் உள்ளே இருக்கிற சைனஸ் வால் இது எல்லாத்தையுமே அப்ளேட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வர்றது தான் வீடியோ அசிஸ்டட் ஃபிஸ்டுலஸ் ட்ராக் க்ளோஷர் அப்படிங்கிறது. இரண்டாவது ஃபைலாக் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர், அதாவது ஃபிஸ்டுலஸ் லேசர் அசிஸ்டட் க்ளோஷர். ஃபிஸ்டுலா ட்ராக்குள்ளார லேசர் ப்ரோப்ஸ் மூலியமாக, அதாவது டயோட் லேசர்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப காமனாக நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த லேசர் மூலியமாக உள்ளே போய் கம்ப்ளீட் ட்ராக்கை அப்ளேட் பண்ணிட்டு வரும்போது அது கம்மு போட்டு ஒட்டின மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி ஒட்டிக்கிறதுக்கான ப்ரொசீஜராக அமைஞ்சது. அதுலேயும் சில டைம் ஒரு ஃபெயிலியர் ரேட்ஸ் இருந்துட்டு இருந்ததுங்க. அடுத்த டெக்னிக் லிஃப்ட், அதாவது லைகேஷன் ஆஃப் இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக் ட்ராக். அதாவது நம்ம இந்த ஃபிஸ்டுலால ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு ஆனல் கிளாண்டோட ப்ராப்ளத்திலிருந்து அந்த துவாரம் பின்னாடி வெளியே ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பனிங்கை நடுவில் போய் கட் பண்ணி விடுறதுனால இது ரெண்டுத்துக்கு உண்டான கம்யூனிகேஷன் தடைபட்டு அந்த ட்ராக் கம்ப்ளீட்டாக க்ளோஷர் ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ இந்த 3 ப்ரொசீஜருமே வெவ்வேறு டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜியை வச்சு பண்ணும்பொழுது ஒவ்வொன்றிலையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் பைல் டெக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, இந்த ப்ராக்சிமல் லைகேஷன் ஆஃப் தி பார்ஷியல் லைகேஷன் ஆஃப் தி இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக் ட்ராக்கை நம்ம பண்ணுறோம். அதாவது லிஃப்ட்டில் இருக்கிற ஒரு ப்ரொசீஜரையும் இதில் கம்பைன் பண்ணி டோட்டலாக இந்த 2 ட்ராக்கையும் செப்பரேட் பண்ணுறது ஒன்று. இரண்டாவது, ப்ராக்சிமலாக இருக்கிற அந்த ஆனல் கிளாண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இயற்கையாகவே அதை ஆடுறதுக்கான வழிவகுத்து அதை பண்ணுற 2வது டெக்னிக். மூன்றாவது, இந்த டிஸ்டலாக இருக்கிற ட்ராக்கை லேசர் மூலியமாகவோ இல்லை வேறு எலக்ட்ரோ கார்ட்ரிஸ் மூலியமாகவோ அதை கம்ப்ளீட்டாக அப்ளேட் பண்ணுறது. ஸோ எல்லா நவீன டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது இதனுடைய ரிசல்ட் ரொம்ப ஃபினாமினலாக இருக்குதுங்க. பைல் டெக் அப்படிங்கிறது நிறைய அட்வான்ஸ்டாக இருக்கிற விஷயம். இது மோஸ்ட்லி டே கேர் ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஒரு மைல்டு ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் பண்ணுற ப்ரொசீஜராக இருக்கும். ரிசல்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெயின் இருக்காது, காயங்கள் மெயினாக பெருசாக இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ரொம்ப இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குயிக்காகவே வேலைக்கு திரும்பிடலாம். ஸோ இதனுடைய ரிக்கரன்ஸ் ரேட், திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.